கடந்த 5 ஆண்டுகளில் சிப்காட்டிற்காக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நிலத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் கட்டப்பட்டுள்ளது, கட்டப்பட்ட தொழிற்சாலைகளில் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று இருக்கிறார்கள் என்பதனை பட்டியலிட்டு வெளியிட திமுக தயாரா என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலங்களை அபகரிக்க வேண்டும், விவசாயிகளை அகதிகளாக ஆக்க வேண்டும் என நோக்கத்தோடு நெல் கொள்முதல் நிலையத்தை தனியார் மயமாக்கிவிட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்வதை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே திமுக அரசுக்கு வாக்களிப்பது விவசாயிகள் தற்கொலைக்கு செய்வதற்கு சமம் என்றும் அவர் அப்போது கூறினார். என்று புள்ளிவரத்தை முதலமைச்சர் பேசுகிறார். எத்தனை சிப்காட்டுகளில் தொழிற்சாலைகள் கட்டப்பட்டிருக்கிறது? புள்ளிவரத்தை வெளியிட தயாரா? அங்கே கட்டப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளில் எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள்? ஒவ்வொரு சிப்காட்டையும் பட்டியலிட்டு வெளியிட தயாரா? நிலங்களை அபகரிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்டு விவசாயிகளை அகதிகளாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நெல் கொள்முதலையே தகுதியற்ற நிறுவனங்களுக்கு தனியாருக்கு தாரை பார்த்து விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை அழிவதை வேடிக்கை பார்த்து இன்றைக்கு மகிழ்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. எனவேதான் திமுக எதிராக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் களமிறங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். திமுகவுக்கு வாக்களிப்பது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளை ஒன்றுபடுத்தியிருக்கிறோம்.